இப்போ செடி வந்து கேபிஎஸ்லேருந்து வாங்கியிருக்கோம் நாங்கள். இதை உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு பாருங்கள். இது பூராமே ஃப்ரூட்ஸ் செடி. இது சீமை இலந்தைங்க. இது வந்து சிவப்பு கலரு, பச்சை இருக்குது, சிகப்பு இருக்குது. பாருங்கள், காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இது எவ்வளோ மாதம் செடின்னு தெரியல. இந்த கேபிஎஸ்சில் தான் வாங்கிட்டது. நேற்று தான் வந்தது. எனக்கு காமிக்க நேரம் இல்லை, இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இங்கே 2 காய் இருக்குது பாருங்கள். நல்லா இவ்வளோ பெரிய காயாக இருக்கும் பாருங்கள். இங்கேயும் பிஞ்சு பூவாக இருக்குது. இது ஓரளவு கொத்து கொத்தாக காய்க்கும். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பித்தம் கம்மியாகும். அப்புறம் ரொம்ப தூரம் நம்ம போகிறோம் இல்லையா, ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இது சாப்பிட்டோம்னா உங்களுக்கு தலை சுற்றுறது, வாந்தி வர்றது இதெல்லாம் வந்து கம்மியாகும். அப்புறம் ப்ளட்டு வந்து சுத்தம் பண்ணும். அப்புறம் நம்ம முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்தால் கூட, ஹார்ட்டு வலி இருந்தால் கூட கம்மியாகும். ஆஸ்மா கூட கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கண் கூட கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்ட்டு இதை சர்ச் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட பிள்ளைங்க சாப்பிடணும்னு வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்தது போகலாம். இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காய் குட்டி குட்டியாக தான் இருக்குமாம்மா. இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தது கூட இல்லை. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாம் கசப்பு சாப்பிட்டா கூட ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரெல்லாம் கசப்பு சாப்பிட்டா இது சாப்பிட்டா ருசியாக இருக்கும், குட்டி குட்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் பாருங்கள், இப்பயே பூவெல்லாம் இங்கே பிடிச்சிருக்குது. பூவோட தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செடி ரொம்ப மெதுவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பூ உங்களுக்கு எனக்கே பார்க்க தெரியலை. எனக்கு கொத்து கொத்த ஒரு 5-6 இடத்துல பார்த்தேன். பூ ஒரு க்ளோஸாக காமிக்கிறேன். தெரியுதா பூ? பாருங்க, தெரியுது பாரு. கரெக்டு. பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது. பூவே ரொம்ப குட்டியாக இருக்குங்க. நீ பழம் இப்படி இருக்குன்னு தெரியல, அவ்வளோ குட்டியாக இருக்குன்னு தெரியல. போதும். சரி, அடுத்த செடிக்கு போகலாமா? இது வந்துங்க பீச்சுங்க. இது நல்லா பழுத்தா ரெட்டாக ரொம்ப பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எல்லாமே காம்பில் தான் அதனுடைய பழமெல்லாம் இருக்குது. நான் ஒரு இதில் பார்த்தேன், பழம் நல்லா ருசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த பச்சை செடி ரெட்டாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அப்படி தான், ரொம்ப உடம்பு. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, அப்புறம் இரும்பு, எல்லாம் இரும்பு சத்து, அயன் கூட எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சாப்பிட்டிங்கன்னா நம்ம மூஞ்சில் வந்து அட்ராக்ஷனாக ஒரு பொலிவாக இருக்கும். அதனால தைரியமாக சாப்பிடலாம். நான் சாப்பிடுவேன். அப்புறம் நீ சாப்பிடுவியா? சாப்பிடு. அப்புறம் நம்ம உடம்பு இருக்க நச்சுத்தன்மை கூட இது போக்கிடும். அப்புறம் நம்ம உடம்பு எடை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குண்டாயிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து படுத்து சாப்பிடணும். உடம்பு எடையை கூட குறைக்குதாம்மா இது. அப்புறம் ரொம்ப நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகிடுமாம்மா. அப்புறம் சின்ன பசங்களாம் படிக்கிற மாட்டாங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா மூளை வேலை பண்ணுவோம்மா. நம்மளை கொஸ்டின் கேட்காம இருந்தாங்கன்னா போதும், படிக்கிற வரைக்கும் வச்சுட்டாங்கன்னா. ஆனால் அவங்களாம் நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க பசங்க. ஏப்பா நீ எப்படி தானேம்மா, அவன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். அப்புறம் இது அது மாதிரி இல்லைங்க, இந்த நம்ம சிறுநீரகம் இருக்கு இல்லையா, அந்த சிறுநீரகத்தை கூட சுத்தப்படுத்துது. இதில் பொட்டாஷ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அப்புறம் நம்மளுக்கு இது ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸை கூட கம்மி பண்ணுதாங்க இது வந்து. அப்புறம் நம்ம உடம்புல வறட்சியாக இருக்குது இல்லையா, தண்ணி தாகம், இது அப்போயும் இது வந்து அந்த நல்ல உடம்புக்கு நல்லது. அப்போயும் சாப்பிட்லாம் இது. அப்புறம் இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதனால் தைரியமாக சாப்பிட்லாம் நீங்கள். அப்புறம் வாயில் ஸ்மெல் வருது இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லை கூட இது போக்கிடுதாங்க. அதனால் இதை ஆனால் ஓவராகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு பழம், மீறினா 2 பழம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஓகே, அடுத்தது போகலாமா? அடுத்தது இது கொய்யாப்பழம். என்ன கொய்யாப்பழம் தெரியுமா? டைமண்ட் கொய்யாப்பழங்க. இது ஜப்பான் கொய்யாப்பழம் சொல்கிறாங்க, டைமண்ட் கொய்யாப்பழம் சொல்கிறாங்க. பாருங்கள், 2 ஃப்ரூட்ஸ் வந்துருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல் வரதெல்லாம் கிளி போட்டுவிடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அது எப்படி வருது காய் முதல்ல பார்க்கணும் இல்லையா, மெதுவாக வேணால் வளரட்டும். அது முதல்ல 2 காய் எப்படி பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்கேன். பூ பூத்த பிறகு இது செடி பாருங்கள், இந்த அளவு தான் இருக்குது. ஆனால் விலையெல்லாம் ஜாஸ்திங்க செடியெல்லாம். நம்ம ஊரில் இதை விட ஜாஸ்தி. பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது, கணக்காக பொறும் பூவெல்லாம். இப்போ நல்லா காய் கூட நல்லா பயங்கர டேஸ்ட் இருக்குமாம்மா. கொட்டை இருக்கிறதுல இது என்னை போல் பல்லு போனவங்கெல்லாம் நல்லாவே சாப்பிடலான்னு வச்சுக்கோங்களேன்.
ஏம்மா கரெக்ட் ஆமாம், எனக்கு இப்படியே பாதி பல் போயிடுச்சு, பல் போல் ஒரு சொத்தை விழுந்துருக்குது. அதனால் இதையும் நல்லா சாப்பிடலாம். ஓகே, அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்ததுக்கு வந்தாச்சு. இது அபியு. இன்னும் இந்த பழம் உலகத்திலேயே வச்சு ரொம்ப டேஸ்டியான பழம் அப்படிங்கிறாங்க. அதான் டேஸ்ட்டே ரொம்ப உலகத்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் நுங்கு சாப்பிட்டா எப்படியும் அதுவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த பழமெல்லாம் சாப்பிட்டதில்ல, கேள்விப்பட்டதோடு சரி. இது பாருங்கள், டேக் இருக்குது பாருங்கள் அபியுன்னு சொல்லிட்டு. இந்த பழம் ஒரு ஓவர் ஷேப்னு இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பழமும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, ஆனால் ருசி ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் மூளைக்கு நல்லா வேலை கொடுக்கும். இதுலேயும் பாருங்கள் ஏபி விட்டமின் எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பழம் வந்துடுச்சுன்னா பொறிச்சு 2 நாள் வீட்டில் வச்சுட்டுன்னு சாப்பிடணும். இது சப்போட்டா வகையை சேர்ந்ததாம்மா. அதனால் கொஞ்சம் சப்போட்டா பாருங்கள், காயை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பாலாட்டம் வரும், பழம் பழுத்துருந்த அப்புறம். இதுவும் அது மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா 2 நாள் சாப்பிட்டோம்னா பழம் அதுபோல் உங்களுக்கு அந்த பால் இருக்காது. இதுவும் நல்ல மனசுக்கு சாந்தமாக இருக்கும். இது நம்ம ஊர் பழம் இல்லை, அமேசானில் பிரேசில் எல்லாம் சொல்கிறாங்களே அந்த பக்கம் இருந்து வந்த பழம். இப்போல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்று வாங்கி வைக்கலாம். கடையிலலாம் உங்களுக்கு இந்த பழமெல்லாம் கிடைக்காது. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை வாங்க. அந்த பழம் சரி 600 ரூபாய்க்கு, அதே மாதிரி ஆஃபரில் கொடுத்துருக்கோம் 600 ரூபாய், இல்லைன்னா இன்னுமே ஜாஸ்தி இதோட இது ரேட்டு. ஓகே, அடுத்தது போகலாமா? இது மணிலா டென்னிஸ். இது அதுவும் சப்போட்டா ஜாதியோடு சேர்ந்து வச்சுக்கோங்களேன். ஆனால் இலையெல்லாம் பாருங்கள் அது போல் இருக்காது. ஆனால் பழம் நல்லா டென்னிஸ் இருக்கு இல்லையா, டென்னிஸ் பால் கணக்காக குண்டாக இருக்குது. இன்னும் பழம் நல்லா ருசியாக இருக்குது. இன்னும் பாருங்கள், கொத்து கொத்தாக நிறைய காய்க்குதுங்க. சாதாரணமாக நம்ம சப்போட்டெல்லாம் வேறு மாதிரி வரும், ஆனால் அந்த கலர் தான் இருக்குது. இது ஆனால் நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் பழமெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு இதெல்லாம் நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இந்த செடியெல்லாம் வாங்கி வைங்க. அபியும் செடி மாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் நிலம் இருந்தால் கொஞ்சம் கீழே வைங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில் வைக்கலாம். நீங்கள் பெரிய ட்ரம் வாங்கி வச்சுடுங்க. வச்சிங்கன்னா நிச்சயமாக தகுந்தாப்புல நீங்கள் உரமெல்லாம் போடுவீங்க இல்லையா, கொஞ்சம் ஆட்டாம்புழுக்கன்னு சொல்லுவாங்க, ஆட்டாம்புழுக்க, அப்புறம் இது சாணி, அப்புறம் கொஞ்சம் வேறு எல்லாம் உரமெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாவே செடி வந்துடும். ஆனால் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தோம்னா நாளைக்கு நல்லா பழமெல்லாம் நல்லா பொறிச்சு சாப்பிடலாம். Bye friends, take care. Thank you for watching.